இதைதான் முன்னோர்கள் மறைமுகமாக குறிப்பிட்டிருப்பார்கள். என்னவென்றால், சிவம் இல்லையே சக்தி இல்லை, சக்தி இல்லையெனில் சிவம் இல்லை. இதற்கான அர்த்தத்தை சாதாரண மக்களிடம் கேட்டோம் என்றால், ஆண் இல்லை என்றால் பெண் இல்லை, பெண் இல்லை என்றால் ஆண் இல்லை என்றுதான் தத்துவத்தை சொல்லுவார்கள். ஆனால் உண்மையான அர்த்தம் வாசியோகம் இல்லை என்றால் குண்டலினி சக்தி மேலே எழும்பாது. வாசியோகத்தையும் குண்டலினி சக்தியையும் இரட்டை பிறவி என்றும் கூறலாம். வாசியோகத்தையும் குண்டலினியையும் எப்படி சித்தர்கள் ஒன்றாக்கி சித்த நிலை பெற்றார்கள் என்றால், இல்லற பந்தம் என்று சொல்லக்கூடிய குடும்பத்தில் வம்ச விருத்திக்காக உயிர் அணுவை பயன்படுத்தி பெண்ணின் கர்ப்பப்பைக்குள் சென்றால் கரு உருவாகின்றது. அதை தடுத்து